நான் பிறந்து 3 மாத குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். இந்த வெற்றி என்பது எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் ஒரு அப்பா இல்லாமல் ஒரு அம்மாவை வளர்த்து என்னை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆக்கி என்னை ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே. இந்த ஒரு நிலைமையில் தான் நான் பிச்சை எடுக்கிறது குறையா என்னை என் தாய் வளர்த்து என்னை படிக்க வச்சு இதே ஒரு வளர்த்தாங்க. எத்தனையோ பேர் உன்னால் படிக்க முடியுமா, முடியாதா, ஏன் நீ படிக்கிற? நான் மேரேஜ் ஆகிட்டதோ படித்தேன். இந்த வாட்டி வேலை வாங்கியே ஆகணும் அந்த ஒரு வெறியோடு படித்தேன். நான் வேலை வாங்கிட்டேன். நான் நினச்ச டிபார்ட்மெண்ட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அமைதியாக இருந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வந்தபோது ஓவரால் மார்க் லிஸ்ட்டில் 1142 வந்துச்சு. நான் கனவுல வந்த மாதிரி எனக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு நினச்ச மாதிரி எனக்கு கனவுல வந்துச்சு. அதே மாதிரி நான் செகண்ட் இயர் கவுன்சிலிங் போய்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துவேன். பல சோதனைகள், பல அவமானங்கள், பல தோல்விகள் இருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. நீ உன் ஒய்ஃபு படிக்க வைடா, நீ வேலைக்கு போடான்னு சொல்லுவாங்க. இல்லை, என் ஒய்ஃப் நீ படி, உன்னால் முடியும். எப்பப்பெல்லாம் என்னால் முடியாமல் போதோ எனக்கு ஒய்ஃபு தான் எனக்கு துணையாக இருந்து படிக்க வச்சாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா முதல்ல கையால் ஊதுவத்தி தயாரிச்சு 1000 ஊதுவத்தி தயாரித்தா தான் ஒரு 10 ரூபா 5 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தாங்க. நான் செய்யாத வேலையே இல்லை. காலையிலங்காட்டம் மேஸ்திரி வேலைக்கு 6 மணிக்கு போனோம், மதியம் 2 மணிக்கு வருவேன், இல்லை 3 மணிக்கு வருவேன். முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அது படிக்க ஆரம்பிச்சேன்னா என்னால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அந்த வரையும் 10 மணி 11 மணி வரையும் படிப்பேன். காலையிலங்காட்டி 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். திரும்ப எதனா கேட்ரிங் வச்சுன்னா கேட்ரிங் வேலைக்கு போவேன், கூலி வேலைக்கு போவேன், செங்கல் சூளை வேலைக்கு போவேன். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன் என்ற ஒரு நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாங்கினேன். நீங்களும் நல்லா படிங்க. நீங்களும் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.